ஐந்தாம் தூதன் தன் எக்காலத்தை ஊதினான். அப்போது ஒரு நட்சத்திரம் ஆகாயத்திலிருந்து மண்ணில் விழுந்ததை கண்டேன். அதற்கு பாதாள உலகத்துக்கு செல்லும் வழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அந்த நட்சத்திரம் பாதாள உலகத்தின் வழியை திறந்தது. பெரிய சூளையிலிருந்து புகை வருவது போன்று பாதாளத்திலிருந்து புகை வந்தது. அப்புகையால் சூரியனும் ஆகாயமும் இருண்டது. அப்புகையில் இருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் பறந்து வந்தன. அவற்றிற்கு தேலுக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள புல்லையோ செடி கொடிகளையோ மரத்தையோ சேதமாக்க கூடாது என்று வெட்டுக்கிளிகளுக்கு ஆணை இருந்தது. தேவனுடைய முத்திரையை தம் நெற்றியில் தாங்காத மனிதர்களை மாத்திரம் சேதப்படுத்த வெட்டுக்கிளிகளுக்கு உத்தரவு இருந்தது. மக்களுக்கு 5 மாதங்கள் தொந்தரவு தருமாறு வெட்டுக்கிளிகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவற்றிற்கு மனிதரை கொல்லும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மக்களுக்கு ஏற்பட்ட வலியானது தேளால் கொட்டப்பட்ட மக்கள் பெரும் வலி போன்று இருந்தது. அத்தகைய நாட்களில் மக்கள் செத்து போவதற்குரிய வழியை தேடுவார்கள். ஆனால் அவர்களால் முடியாது. அவர்கள் சாக விரும்பினாலும் சாவானது அவர்களிடமிருந்து ஒளிந்து கொள்ளும். வெட்டுக்கிளிகள் போருக்கு தயார் செய்யப்பட்ட குதிரைகளைப் போல இருந்தன. அவற்றின் தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடங்கள் போன்றவை இருந்தன. அவை மனித முகங்களையும் பெண்களின் கூந்தலைப் போல நீண்ட தலைமயிரையும் சிங்கத்தின் உடையதை போன்ற பற்களையும் கொண்டிருந்தன. அவற்றின் மார்புகள் இரும்பு கவசங்களைப் போல இருந்தன. அவற்றின் சிறகிலிருந்து புறப்படும் ஓசையானது யுத்தங்களில் நுழையும் குதிரைகள் பூட்டிய ரதங்கள் இரைச்சலை போன்று இருந்தது. அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேள்களுக்கு இருப்பதை போன்ற கொடுக்குகள் இருந்தன. 5 மாத காலத்து வலி உண்டாக காரணமாக இருக்கும் சக்தி அவற்றின் வாள்களில் இருந்தது. பாதாளத்தின் தூதனை அவை ராஜாவாக கொண்டிருந்தன. அவனுடைய பெயரானது எபிரேய மொழியில் அபேத்தோன் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் அவன் பெயர் அப்போலியோன் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. ஆனாலும் எச்சரிக்கையாயிருங்கள், இன்னும் 2 ஆபத்துக்கள் வர இருக்கின்றன. 6வது எக்கால தொனி. 6வது தேவதூதன் தன் எக்காலத்தை ஊதினான். அப்போது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் ஒரு சத்தம் வருவதை கேட்டேன். பிறகு அச்சத்தம் அந்த 6ஆம் தூதனிடம், ஐப்ராத்து என்னும் நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். எனவே அந்த ஆண்டுக்கும் அந்த மாதத்திற்கும் நாளுக்கும் மணிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். உலகில் உள்ள மக்களில் 1/3 கொல்லும்படிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்களது படையில் குதிரைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நான் கேள்விப்பட்டேன். அவை 20 கோடி ஆகும். குதிரைகளையும் அதன் மேல் வீற்றிருந்தவர்களையும் நான் எனது தரிசனத்தில் கண்டேன். அவர்கள் நெருப்பைப் போல சிவந்த நிறமும் நீல நிறமும் கந்தகம் போன்ற மஞ்சள் நிறமுமான மார்பக கவசங்கள் அணிந்திருந்தனர். அக்குதிரைகளின் தலைகள் சிங்கத்தின் தலைகளைப் போன்று விளங்கின. அக்குதிரைகளின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளிவந்தன. குதிரையின் வாயிலிருந்து வெளிவந்த புகையாலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் உலகில் உள்ள 1/3 பங்கு மக்கள் கொல்லப்பட்டார்கள். அக்குதிரைகளின் பலமானது அவற்றின் வாயிலும் வாளிலும் இருந்தது. அவற்றின் வாள்கள் பாம்புகளை போன்று இருந்தது. அவற்றில் மனிதரை கடிக்கும் தலைகளும் இருந்தன. பிறகு எஞ்சிய மனிதர்கள் கைகளால் அவர்கள் செய்த விக்கிரங்கள் பற்றி தம் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. பொன், வெள்ளி, செம்பு, கல், மரம் போன்றவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ செய்யாத பேய்களையும் விக்கிரங்களையும் வழிபடுவதை அவர்கள் நிறுத்தவில்லை.
அவ்வுருவங்கள் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாதவைகள். இம்மக்கள் தம் இதயத்தையும் வாழ்வையும் மாற்றிக்கொள்ளவில்லை. இவர்கள் மற்றவர்களை கொல்ல வழக்கத்தையும் விடவில்லை. தம் தீய மந்திரங்கள், பாலியல் பாவங்கள், திருட்டு வேலைகள் போன்றவற்றையும் விடவில்லை.